பெண்களே தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கோ. நான் பொம்புளைகள் நிறைய பேர் இருக்கிறத நான் கண்டேன் நரகத்தில், நிறைய பெண்கள் நரகத்தில் இருக்கிறத கண்டேன். எனவே அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் நீங்கள் சதக்கா கொடுங்கோ. நீங்கள் அதிகமாக நஃபிலான தொழுகைகள் தொழுங்கோ. ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போங்கோ. ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 தினம் உம்ராவுக்கு போங்கன்னு சொல்லலை. நீங்கள் சதக்கா கொடுங்கோ. சதக்கா கொடுங்கோ, உங்களுக்கு அல்லாஹ் தாலா நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பான். பாருங்கோ, குர்ஆன்ல அல்லாஹ் தாலா வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஒரு நரகவாசிகளை பற்றி சொல்கிற. அடுத்த மனிதர்களை புறம் செல்கின்ற கோல் மூட்டுகின்ற மனிதர்கள் அவங்களுக்கு வயல் என்ற நரகம் என்று அந்த ஆக்களை பற்றி சொல்ல கொள்ள என்ன சொல்கிற, அல்லதி ஜமஅமாலம் வஅத்ததா, அவர் யாருண்டா சல்லியை சேர்த்து எண்ணி வச்சு கொண்டிருந்தார். அவர் நினச்சி கொண்டிருந்தார், யஹ்சபு, அவர் அறிஞ்சு வச்சிருந்தாரல்ல, யஹ்சபு அவரை நம்பி இருந்தார், அன்னமாலஹு அஹ்லதா, நிச்சயமாக அந்த சல்லி அவரை உலகத்தில் தொடர்ந்தும் நிலைத்திருக்க செய்யும்னு நம்பிக்கொண்டிருந்தார் இல்லையா. எனவே பாருங்கோ, கோல் மூற்ற புறம் பேசுகின்ற நரகவாசிகளை பற்றி சொல்ல கொள்ளையும் அல்லது ஜமஅமாலம் வஅத்ததான்னு சொல்கிறார். அதே போல் அராய்த் அல்லதி யுகதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்கின்றவர், மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தாலா ரசூலாவை பார்த்து கேட்குறார். கேட்டுட்டு ஃபதாலிக அல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அவர் யாருன்னா அனாதையோட இரக்கமில்லாமல் நடக்கிறவர். மிஸ்கீன் வறியவர்களுடைய உணவை கொடுக்கறதுக்கு அவர் தூண்டுவதும் இல்லை. அப்போ அவர் சதக்கா கொடுக்குறல்ல, தானம் தர்மம் செய்கிறல்ல, ஆக்களோட இரக்கமாக நடக்கிறல்ல, கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் மார்க்கத்தை மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இவங்களை தான் சொல்லி காட்டுற. அதே மாதிரி பாருங்கோ, எங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹப் நாசமாகட்டும், அவரோட 2 கையும் நாசமாகட்டும். இந்த வசனம் இறங்கின சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அபூலஹபை சபிக்கின்ற போது கூட அல்லாஹ் சொல்கிறான், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கசப், அவர் சம்பாதிச்சது அவருடைய செல்வங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பயனும் அளிக்கல. அந்த இடத்துலையும் அவருடைய செல்வத்தோட தொடர்பாக்கியே செல்லணும். எனவே குர்ஆனில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நரகவாசிகளை பற்றி செல்கிற எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தாலும் அங்கே என்ன இருக்குது, அவர்கள் நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு காரணம் அவங்கள்ட்ட இருந்த கஞ்சத்தனம், சதகா கொடுக்கல, செலவழிக்கலன்ற விஷயம். சூரத்துல் ஹாக்கால எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஹாக்கா ஆத் சமூத் கூட்டங்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்பட்டாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து, அதுக்கு பிறகு வலக்கரத்தில் பட்டோலை வழங்கப்படுகின்றவர்கள், இடக்கரத்தில் பட்டோலை வழங்கப்படுகின்றவர்கள், அவங்க எப்படி நடத்தப்படுவாங்க, 70 முழம் நீளமான அந்த சங்கிலிகளால் கட்டி இழுத்து செல்லப்படுறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள நரகத்தில் அல்லாஹ் தள்ளுவான் என்று பயங்கரமாக சொல்லிட்டு அவங்கள ஏன் அல்லாஹ் இப்படி நடத்துகிறான் என்றதுக்கு 2 காரணம் சொல்கிறேன். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், அல்லாஹ்வை அவங்க ஈமான் கொண்டவர்களாக ஈக்கல்ல. வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இல்லை. அதாவது கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், செலவழிக்கல்ல. இந்த 2 காரணத்துக்காக வேண்டிதான் இவ்வளோ பெரிய அந்த பட்டோலைகள் இடக்கரத்தில் வழங்கப்பட்டு இப்படியெல்லாம் நடத்தப்படுறாங்கன்னு அந்த சூரா எங்களுக்கு சொல்கிறார். எனவே நரகவாசிகளை பற்றி செல்கிற எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறான். அதே மாதிரி இதில் அடுத்த சைடு நாங்கள் பார்த்தா அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி சொல்கிற, ஹுதல்லில் முத்தகீன் அலிஃப் லாம் மீம், அந்த ஆரம்பத்திலே செல்கிற ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்கள் யார், அல்லதீன யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க. இப்போ சும்மா நான் ஒரு உங்களை நானும் நீங்கள் எல்லாரும் ஒரு முஹாசபா செஞ்சு பார்க்கணும்ன்றதுக்காக வேண்டி சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் எங்களோட புள்ள 5 வயசு 6 வயசு 7 வயசு ஆகக்கொள்ளே தொழணுமன்றதுல எவ்வளோ கவனமாகிக்கிற இல்லையா. சுபகுக்கு போகணும், அதை பழக்கணும், பள்ளிக்கு கூட்டுக்கிட்டு போய் தொலை வைக்கிற, என் புள்ள தொழணும், 5 நேரம் தொழணும், அதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், அப்படி தானே ரைஸ். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை பற்றி செல்கிற இடம் எல்லாத்துலேயும் ஜக்காத் கொடுக்குறத பற்றியும் சொல்லிக்கிறேன். நாங்கள் எங்கட மகனுக்கு சொல்ல, நீ நல்லா சம்பாரித்து ஜக்காத் கொடுக்கணும். இல்லைங்களா, ஜக்காத் கொடுக்கணும்னா என்ன, நீ ஒரு நல்ல செல்வந்தனாக சம்பாதிக்கணும்.
இல்லையா? ரைட். அப்போ நாங்கள் ஈமான் கொண்டிக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அடுத்தது என்ன செய்கிறோம்? தொழுகிறோம். 5 கடமைகளுக்கே 5 கடமையில் 3 கடமையை நாங்கள் செஞ்சுட்டு 2 கடமையை செய்யாமல் மௌத்தானா எங்களுக்கு வெக்கம் இல்லையா? அல்லாஹ் ஒரு முஸ்லீமுக்கு தந்த 5 கடமைகள். ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், நோன்பு பிடிக்கணும், தொழணும், எல்லாமே ஈமான் கொள்ளணும். பல்லாவை ஈமான் கொண்டு எங்களுக்கு தந்திக்கிற அந்த கடமையில் நாங்கள் அந்த ஜகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணுன்றதை பற்றி யோசிக்கிறோம் இல்லை இல்லைங்கா? அப்படியே மௌத்தாயிட்டு போனேன்னு சொன்னால் ஒரு அப்போ நாங்கள் எங்களோட இஸ்லாம் தந்த அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் நான் மௌத்தாகிறேனேன்ற ஒரு வெக்கம் ஒன்று எங்களுக்கு இல்லையா? ஒரு தனம் சரி என் லைஃப்பில் நான் ஒரு ஜகாத் கொடுக்கணும், ஒரு தனம் சரி நான் என் லைஃப்பில் ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்கு என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும் இல்லையா? அப்போ இது நாங்கள் சின்னத்திலிருந்தே எங்களோட உம்மா வாப்பாவாக நாங்கள் எங்களோட பிள்ளைகள்கிட்ட வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீ தொழுகிற மாதிரி மகன் நீ ஜகாத் கொடுக்கணும், நீ ஒரு 25 வயசு ஆகக்குள்ள நீ ஜகாத் கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். வாப்பட சல்லியால் மகனுக்கு ஜகாத் கொடுக்க இயலவே இல்லையா? மகன் சம்பாதிச்சு மகன் ஜகாத் கொடுக்கணும் பாருங்க. அப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை இந்த பகுதியில் நாங்கள் எவ்வளோ உற்சாகமூட்டணும், வளர்க்கணும், ட்ரெயின் பண்ணணும், அவங்கள வழிகாட்டணும், நாங்கள் அப்படி நினைக்கிறல்ல. ரைட். அது ஒரு பகுதி. இப்படி குர்ஆனில் இருக்கிற எல்லா இடங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த செலவழிக்கிறத பற்றி செல்கிற நல்லடியார்களை செல்லக்கொள்ள. அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா செல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்தி வல் அர்ல். வானம் பூமி அளவு விசாலமான இந்த சொர்க்கத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பாலும் நீங்கள் விரைஞ்சு செல்லுங்கோ. உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்குது. அவங்க யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அவங்க கஷ்டத்திலையும் நல்ல ஜொலியாக சந்தோஷமாக லாபமாக சந்தோஷமாக ஈக்க கொள்ளையும் அவங்க செலவழிப்பாங்க. அதான் அவனோட முதலாவது பண்பு. அப்போ இந்த ஆக்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுக்கிறான். அதே போல் முஹ்சினீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற அல் முஃமினூன ஹக்கா, உண்மையான மூமீன்கள்னு சொல்லி சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கொள்ள இவங்க எல்லாரை பற்றி சொல்லக்கொள்ளையும் அவங்க செலவழிப்பாங்க என்ற விஷயத்தை சொல்கிற. எனவே இது ஒரு உலகத்துக்கு லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம், உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமூகம், முஸ்லீம் சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சஹாபாக்கள் சமூகத்தில் இந்த பண்பு அடிப்படையான ஒரு பண்பாக எப்பயுமே ஈக்கணும் என்றதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்தாங்க. யாரும் எனது சமூகத்தில் கஞ்சனாக இருக்கக்கூடாது என்றதில் கவனமாக இருந்தார்கள். கஞ்சனாக இருக்கக்கூடாது. ரைட். இப்போ அடுத்தது எங்கட சதக்கா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால், அல்லாஹ்வோட திருப்தி அடைஞ்சு கொண்ட அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு சதக்காவாக ஜகாத்தாக எங்கட ஜகாத் ஈக்கணுமெண்டா முதலாவது அடிப்படையான விடயம் இஹ்லாசுன் நிய்யா, எங்கட எண்ணம் மிக தூய்மையானதாக ஈக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நாங்கள் ஜகாத் கொடுக்கணும். பாருங்கள், இது எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ண்டா, அவ்வலு மன் துஸஅரு பிஹி அன்னார், முதலாவது நரகம் சுடுற மனுஷன் யாருண்டா? நரகத்துக்கு முதலாவது போகிற மனுஷன் யார்? பாருங்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக நபிமார்களை கொலை செய்த எத்தனையோ பேர், ஃபிரௌன், நும்ரூத், ஹாமான், அபூ ஜஹில் என்ற எத்தனையோ பேரை கேள்விப்பட்டிக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற முதலாவது நரக நெருப்பு சுடுகின்ற மனிதன் யார் என்றால் 3 மனிதர்கள். ஒன்று ரஜுலுன் இஸ்துஷ்ஹித, ஒரு ஷஹீதான ஒரு மனுஷன், முஸ்லீம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனுஷன், அவர் தானே ஷஹீதாகுவார். ரைட். அதே போல் ரஜுலுன் தஅல்லமல் இல்ம வ அல்லமஹு, அறிவை கற்று அதை அடுத்தாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மனிதன். ரஜுலுன் வஸ்ஸஅல்லாஹு அலைஹி வ ஆதாஹு, ரைட், அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை அவனுக்கு கொடுத்து அதை நிறைய சதக்கா கொடுத்த தான தர்மம் செஞ்ச மனிதன். இவங்க 3 பேர் தான் முதலாவது நரக நெருப்பு தீண்டுகின்ற மனிதர். அப்போ இந்த மனிதர்களை அழைச்சி அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியாமத்துக்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு கேட்பான், நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு அருள்களை தந்தேன், என்ன செஞ்சேன்? அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ்வோட உண்ட பாதையில் செலவழித்தேன், இவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன், ஜகாத் கொடுத்தேன், இப்படி செஞ்சேன், அது செஞ்சேன், எல்லாம் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதிப்த, நீ பொய் சொல்கிறாய்,
இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்ச? உலகத்தில் நீ ஒரு செல்வந்தன் என்ற பேர் வாங்கணும், நீ ஒரு பெரிய கொடைவல்லன்னு பேர் வாங்கணும்ன்றதுக்கு தான் கொடுத்தது. எனவே அது உலகத்தில் கிடைச்சா. இப்போ உங்களுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் நரகத்துக்கு போங்க. பாருங்க, முதலாவது நரகத்துக்கு போகிற ஆக்களில் ஃபஸ்ட்டு கேட்குற யார்? சதக்கா கொடுத்தவர். ஆனால் எப்படி கொடுத்தவர்? அவர் உலகத்தில் அவட பெயர் புகழை நாடி சதக்கா கொடுத்தவர். எனவே எங்களோட சதக்காக்களை ஏற்றுக்கொள்ளணும் என்றால் நாங்கள் கொடுக்குற சின்ன ஒரு ரூபாக்களையும் அல்லாவுக்காக வேண்டி அல்லாட திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்து நாங்கள் சதக்கா கொடுக்கக்கொள்ள தான் அல்லாஹ் தஆலா அந்த சதக்காக்களை ஏற்றுக்கொள்கிறான். ரைட். இப்போ சதக்கா எங்களுக்கு தெரியும், சதக்கா தான தர்மம் செலவழித்தல்ன்ற ஒரு கொட விஷயங்கள் இல்லையா? எங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நிறைய சதக்காக்கள். இதில் நாங்கள் ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்த்தா இதில் நாங்கள் கொடுக்குற சதக்கா கொடுத்தா அது வந்து சும்மா சொலிட்டான நன்மை கிடைக்கணுமையா, குவாலிட்டியான நன்மை கிடைக்கணுமே எங்களுக்கு இல்லையா? அந்த செலவழிக்கிற நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவழிக்கிறதே, அப்போ அது வந்து மிக கூடின நன்மைகளுக்கு கிடைக்கணும். நாங்கள் செய்கிற சதக்கா அஃப்லது சதக்காவாகிக்கணும், மிகச்சிறந்த சதக்காவாகிக்கணும். அப்போ அப்படி சில சதக்காக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறார். அதில் ஒன்று தான் அஸ்ஸதகா அலல் அக்ரபீன். எங்களோட குடும்பத்தவர்களுக்கு நாங்கள் செய்கிற சதக்கா. ரைஸ். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவழிக்கிறது, படிக்கிறதுக்கு செலவழிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் செய்கிற சதக்கா. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ செலவழித்தேன், அவன் வந்து இப்படி ஆகிட்டானே, அநியாயமே என்று சொல்லி. அப்படி இல்லை. அது வந்து அல்லாஹ்கிட்ட எங்களுக்கு ஒரு சதக்காவாக நன்மையாக எங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட். எனவே எங்களோட சகோதரர்களுக்காக வேண்டி கொடுக்குறது, எங்களோட உறவினர்களுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்குறது, முதலாவது எங்களோட உறவினர்களுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கணும். இது 2 நன்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸதகா அலல் மிஸ்கீன் சதகத்துன். ஒரு மிஸ்கீன் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற சதகா சதகத்துன், ஒரு சதகா. அதே போல் வஹிய அலாதில் திர் ரஹீம். நீங்கள் உங்களோட உறவினர்களுக்கு, உறவினர்கள் என்றால் முதலாவது பெற்றோர்கள், எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவிக்கு, எங்களோட சகோதரர்களுக்கு, எங்களோட உறவினர்களுக்கு நாங்கள் கொடுக்குற சதக்காய்க்கிறே, கொடுக்குற செலவழிக்கிறது, இது வந்து சதக்கத்தான். 2 சதக்கா, 2 நன்மை கிடைக்கும். நாங்கள் நினைக்கிற இந்த மாதம் வந்து கஷ்டம் இல்லைங்களா, நாங்கள் எங்களோட உமாக்கு ஒரு 5000 ரூபா நாங்கள் செலவழிக்கிறேன்டா, கொடுக்குறேன்டா. நாங்கள் நினைக்கிற இந்த மாதம் எங்களுக்கு கஷ்டம், உமாக்கு இந்த மாதம் 5000 ரூபா கொடுக்க தேவையில்லை, நாங்கள் வார மாதம் கொடுப்போம் இல்லையா, நானாக கொடுக்கட்டும் இந்த முறை என்று நாங்கள் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறது உண்மையில் என்னது? அப்போ நாங்கள் எங்களோட ஈமான் இருக்கிற ஒரு பலவீனம். ஃபஸ்ட்டுக்கே நான் சொன்னேன், சதக்கா கொடுத்தா எங்களோட செல்வம் வளரும் இல்லையா? அதுலேயும் எங்களோட உமாக்கு சதக்கா கொடுத்தா, உமாக்கு நாங்கள் செலவழிச்சா சதக்கத்தான். அதில் 2 நன்மைக்கு. எனவே ஒரு நாளும் அது எங்களுக்கு என்ன செய்யாது, குறையாது. ரைஸ். இது சதக்கால ஆக சிறந்த முதலாவது சிறந்த சதக்கா. அடுத்த சதக்கா விட அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்ததாக சொல்கிறார். அடுத்த இன்னொரு சதக்கா சதகாத்து சிர், ரகசியமாக செய்கிற சதக்கா. நாங்கள் பகிரங்கமாகவும் சதக்கா செய்யலாம். பகிரங்கமாக நாங்கள் சதக்கா செய்யக்கொள்ள அடுத்தாக்கள் எல்லாரையும் அது தூண்டும், இன்னும் நிறையாக்களை சதக்கா செய்கிறதுக்கு தூண்டும். ரைஸ். ஆனால் சதக்கா செய்கிறதுல சதகாத்து சிர், யாருக்குமே தெரியாமல் நாங்கள் செய்கிற சதக்கா, அது நாங்கள் பகிரங்கமாக செய்கின்ற சதக்காவை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் பாரமானது, நன்மைகள் கூடியது. ஒரு ஒரு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தாபியின் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய ஒரு இமாம். ரைஸ். அவரே இரவானால் அவரோட முதுகில் சில கோதுமை மூடைகளை சுமந்து கொண்டு அந்த ஊரில் இருக்கிற ஏழைகளோட வீட்டில் எல்லாத்தையும் பேத்து அந்த உணவு பொதியை வச்சுட்டு வரான். யாருக்கும் தெரியா, இது எந்த நாளும் எங்களுக்கு சாப்பாடு பார்சல் ஒன்று வந்து வச்சுட்டு போகிறாங்க, யாருன்னு தெரியா. ரைஸ். அப்போ அவருக்கும் அல்லாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சதக்கா. அதுக்கப்புறம் அவர் மௌத்தானத்துக்கு பிறகுதான் அந்த கிடைக்கிற அந்த உணவு பொதி இல்லாமல் ஆகுது. அதுக்கப்புறம் கிடைக்கிறல, அப்புறம் தான் ஆக்களுக்கு தெரியும் இவர் தான் செஞ்சிக்கார். அவரோட ஜனாசாவை குளிப்பாட்ட கொள்ள அவரோட முதுகு அப்படியே கருப்பாகி ஒரு அச்சு நிண்டி. ரைஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் அல்லாவுக்கு மட்டும், எனக்கும் அல்லாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சதக்கா, சின்ன ஒரு சதக்கா. ரைஸ். அப்போ இப்படியான ஒரு சதக்கா எங்கள்கிட்ட ஈக்கணும்.
ரைட். இது சதகத்து சிர், ரகசியமாக நாங்கள் செய்கிற சதக்கா அடுத்த சதக்காவை விட அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி சதக்கா ஜாரியா, நாங்கள் செய்கிற சதக்காவில் ஒரு நிரந்தரமாக எப்போக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய சதக்கா ஆகிக்கிறே. ரைட். சில நேரம் ஒரு சதக்கா ஒன்று கொடுத்தால் அது அதோட பெனிஃபிட், அதோட விளைவு ஒரு கிழமையில் முடிஞ்சிடும். இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய சதக்கா, சதக்கா ஜாரியா, அதுக்கு எங்களுக்கு எப்பயுமே நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும். அப்போ அது அடுத்த சதக்காவை விட சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 3 மனிதர்கள் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய 3 செயல்களால் வர நன்மைகளை தவிர அடுத்து எல்லாமே அப்படியே துண்டிக்கப்பட்டு விடும். ஒன்று சதக்கா ஜாரியா, நிரந்தரமான விளைவை தரக்கூடிய ஒரு சதக்கா. அதே போல் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமான கல்வி. உலகத்தில் ஒரு கல்வியை உலகத்தில் நிரந்தரமாக வச்சுட்டு போகிறாரு. அடுத்தது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒரு பிள்ளை. ரைட். இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாரு, இந்த 3 நான் சொல்கிறேன், ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிறேன். அதே போல் ஒரு சதக்கால இந்த 3 நன்மையும் பெற்றுக்கொள்ளணுமா, நீங்கள் கல்விக்காக வேண்டி செலவழியுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அங்கே சதக்கா ஜாரியா, கல்விக்கு, அந்த கல்வி உலகத்தில் நிலைச்சிருக்கும், ஒரு கல்வி நிறுவனம் நிலைச்சிருக்கும் இல்லைங்கிற, அது ஒரு சதக்கா ஜாரியா. அதே போல் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, உலகத்தில் ஒரு அறிவு தொடர்ந்தும் இருக்கிறதுக்கு நான் ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறேன், இல்முன் யுன்தஃபஉ பிஹி. அதே போல் அதிலிருந்து படிக்கின்ற மாணவர்கள் எங்களுக்கு துவா செய்வாங்க இல்லையா, அந்த சதக்கா கொடுத்தவருக்காக வேண்டி துவா செய்வாங்க. எனவே வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. சில நேரம் நாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள் கேட்குற அளவை விட அதிகமாக துவாக்கள் அவங்க கேட்பாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 3ஐயும் ஒரு கல்லில் இந்த 3 ஒரு சதக்கால இந்த 3 விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா, நீங்கள் கல்விக்காக வேண்டி செலவழிங்கோ என்று இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா சொல்கிறார். அப்போ அப்போ நாங்கள் சதக்கா ஒன்று செய்யக்கொள்ள இந்த இப்படியெல்லாம் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரதுக்கான சதக்காக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டிக்கிறார். இன்னொரு சதக்கா, ரைட், இத்ஆமுல் மிஸ்கீன், இத்ஆமு தாம், ஆக்களுக்கு உணவு கொடுக்கறது. ரைட். எங்களுக்கு நாங்கள் பார்க்கலும், இப்போ சிங்களாக்கள் ஈக்கிற ஏரியாவில் போய்த்து பார்த்தா, இப்போ மாத்திரை டவுனில், எங்களுடைய ஏரியாவில் மாத்திரை டவுனில் நாங்கள் நைட்டில் ஒரு 10:30 கிளம்பி ரோட்டில் நடந்து போனால் நிறைய ஆட்கள் வருவாங்க, பைக்கில் காரில் வந்து பார்சல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாய்க்கு சாப்பாடு கொடுக்குற. அப்போ இது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பண்பு. ரைட். அப்போ நாங்கள் இது ஒரு நல்ல பழக்கம் இல்லையா, நாங்கள் ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கத்துக்கு போய்த்திக்கிற. ரைட். எனவே உணவளித்தல், ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது என்பது ஒரு மிகப்பெரிய சதக்கா. ஒரு பசிச்சிருக்கிறவருக்கு உணவு கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற, உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா, நீங்கள் என்ன செய்யணும், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, அஃப்ஷுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கோ, சலாத்தை பரப்புங்கோ. அடுத்தது அத்இமுத் தாம், நீங்கள் ஆக்களுக்கு சாப்பாடு கொடுங்கோ. ரைட். வசல்லு வசிலுர் அல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை சேர்த்து நடவுங்கோ. வசல்லு அன்னாசு நியாம், ஆக்கள் எல்லாரும், மனிதர்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எழும்பி தொழுங்கோ. ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் ததுகுலுல் ஜன்னா பிசலாமின், நீங்கள் ஒரு தடையும் இல்லாமல் லேசாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்போ லேசாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம் என்ன, நாங்கள் ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. அது எப்படி எந்த பேரில் நாங்கள் கொடுத்தாலும் ரைஸ், நாங்கள் ஆக்களுக்கு தானம், இந்த உணவு கொடுக்க கொள்ள, அதுலேயும் குறிப்பாக பசித்தவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க கொள்ள, அது மிகப்பெரிய நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து தரும். இன்னொன்று தான் நாங்கள் கொடுக்குற சதக்கால மிக சிறந்த சதக்கா, தேவையுடையவர்களுடைய தேவை